கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி திடீரென்று காங்கிரஸில் இருந்து பிஜேபிக்கு தாவிவிட்டார். டெல்லிக்கு சென்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தலைமையில் இவர் காங்கிரஸில் இருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்து விட்டார். இன்னும் 2 வருடங்கள் எம்எல்ஏ பதவி இருக்கும் விஜயதாரணி அந்த பதவியை துறந்துவிட்டு காங்கிரஸில் இருந்து தாவி பிஜேபிக்கு வந்துவிட்டதால் விஜயதாரணிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரும் பிஜேபி என்று எதிர்பார்த்தார்கள் விஜயதாரணியும் அவரது ஆதரவாளர்களும். ஆனால் விஜயதாரணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. இதற்கு வெளிவந்திருக்கும் காரணங்கள் தான் ஆச்சரியப்பட வைக்கிறது. விஜயதாரணியின் குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். இவரது தாயாரும் மகளிர் காங்கிரசின் தலைவியாக இருந்திருக்கிறார். அதன் பிறகு விஜயதாரணி காங்கிரசின் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். 2 முறை இவர் காங்கிரசின் எம்எல்ஏவாக விளவங்கோடு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். விஜயதாரணிக்கு இந்த தேர்தலில், இந்த எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரப்படும் என்று கூறித்தான் அவரை பிஜேபியில் சேர்த்தார்கள் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். அப்படித்தான் எண்ணி இருந்தார் விஜயதாரணியும். ஆனால் விஜயதாரணிக்கு எம்பி சீட் கொடுக்காததன் காரணம் என்ன என்பதுதான் இப்போது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜயதாரணிக்கோ இது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் விளவங்கோடு தொகுதியில் இருந்துதான் இவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி இருக்கையில் இவருக்கு எம்பி தேர்தலில் போட்டியிட கன்னியாகுமரி தொகுதிதான் வேண்டும் என்று டெல்லி தலைமையிடம் கேட்டார். அதோடு இல்லாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, எல் முருகன் ஆகியோரிடமும் இவர் அப்படித்தான் கேட்டிருந்தார். கன்னியாகுமரி தொகுதியை எனக்கு தந்து விடுங்கள் என்று அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அப்படி தராவிட்டால் திருநெல்வேலி தொகுதியை தந்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் விஜயதாரணி. ஆனால் விஜயதாரணிக்கு இந்த 2 தொகுதிகளும் மறுக்கப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியில் பழம்பெரும் தலைவராக இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் தான். தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவரது குடும்பத்தினர் முதலில் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்து முன்னணி, RSS என்று மாறிவிட்டார்கள். அப்படி மாறியவர் தான் பொன் ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணன் இந்து முன்னணி, RSS என்று சொல்லப்படும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்திலும் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் இவருக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு தந்தது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிட்டு இவர் 2 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். டெல்லியில் இணை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன். அப்படிப்பட்ட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு தரப்படும் என்று டெல்லி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது. தனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த விஜயதாரணிக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. அடுத்ததாக திருநெல்வேலி தொகுதியையாவது எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சினார் விஜயதாரணி. அதற்கும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. தற்போது திருநெல்வேலி தொகுதியில் எம்பிக்கு போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து பிஜேபிக்கு தாவியவர். அதன் பிறகு பாஜக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது பாஜக எம்எல்ஏவாக இருக்கிறார். அதோடு பாஜகவின் சட்டசபை தலைவராகவும் இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அதிமுகவில் 2 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதோடு அதிமுகவில் தொழில்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை ஆகிய துறைகளின் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அப்போது அவர் பல கோடி ரூபாய் சம்பாதித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அப்படி அவர் கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் பல தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்படுகிறது. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் நயினார் நாகேந்திரன் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஒன்று இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் துணை தலைவராக இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதனால் நயினார் நாகேந்திரனுக்கு தான் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தரப்படும் என்று டெல்லி தலைமையும் கூறிவிட்டது, தமிழக பாஜகவும் கூறிவிட்டது. வேறு வழி இல்லாமல் எந்த தொகுதியிலும் போட்டியிட முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டார் விஜயதாரணி. தனக்கு கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தரப்படுமா என்று பொன் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம் என்று எண்ணியிருந்தார் விஜயதாரணி. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வைத்திருக்கும் தொண்டர்கள் மூலம், அதாவது அவரது ஆட்கள் மூலம் விஜயதாரணியை ஒரே அடியாக துரத்தி அடித்து விட்டார். வேறு வழி இல்லாமல் விஜயதாரணி இப்போது திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரனுக்காக பிரச்சாரம் செய்து வருகிறார். அவரோடு ஜி.கே. வாசனும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்போது நயினார் நாகேந்திரனிடம் அரசியல் தஞ்சமடைந்திருக்கிறார்
விஜயதாரணி. விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியை நம்பி கட்சி விட்டு கட்சி தாவி வந்துவிட்டார். தனது எம்எல்ஏ பதவியையும் தியாகம் செய்து விட்டார். இன்னும் 2 வருடங்கள் இருக்கும் எம்எல்ஏ பதவியை தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் விஜயதாரணி. அவரை அம்போவென்று விடுவது அவ்வளவு நல்லதல்ல என்று கூறுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இப்படி நம்பி வந்த விஜயதாரணியை நடுக்கடலில் விட்டது போன்று விட்டுவிட்டால் அவர் என்ன செய்வார்? அவர் திக்குமுக்காடி போயிருக்கிறார் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். விஜயதாரணியின் நிலை இப்போது பரிதாபமாகத்தான் இருக்கிறது. பாஜகவை நம்பி வந்தவர்களை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஏமாற்றாது என்று கூறுகிறார்கள் பாஜக தொண்டர்கள். பாஜக 2ஆம் கட்ட தலைவர்களும் அப்படித்தான் கூறுகிறார்கள். ஆகவே இந்த 2024ஆம் வருட பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு விஜயதாரணிக்கு நல்ல ஒரு பதவி தரப்படும் என்று கூறுகிறார்கள் பாஜக தொண்டர்கள். அநேகமாக அவருக்கு பாண்டிச்சேரி கவர்னர் பதவி தரப்படலாம் என்று கூறப்படுகிறது, அல்லது தெலுங்கானா கவர்னர் பதவி தரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்படி 2இல் ஒன்றை அவருக்கு தருவார்கள் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்த பாஜக தொண்டர்கள். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வி அடைந்து விட்டால் மீண்டும் அவருக்கு கவர்னர் பதவி தரப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது விஜயதாரணியின் நிலை மிகவும் பரிதாபமாக மாறிவிடும். அவருக்கு என்ன பதவி தருவார்கள் என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அடுத்து பல நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.